அருமையான இந்த பூக்களை பாருங்க. இதை பாதுகாக்கிறதும் கிடையாது, எப்பாவது தண்ணி மாத்திரம் ஊற்றி விடுவோம். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதை விட நம்முடைய ஆண்டவர் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த பூக்கள் எப்படி கடவுளே நம்பி இருக்கிறதோ, இவைகள் விசித்திரமான அழகு நிறைந்து மிகவும் பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிறதும், அப்படியாக நம்மளுடைய இது கடவுளை மாத்திரம்தான் நம்பி இருக்கு, வேறு யாரும் கிடையாது. கடவுள் தான் இதுக்கு அழகுபடுத்துகிறார், இதை அலங்கரிக்கிறார். அப்படியாகவே உங்களையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழகுபடுத்தி அலங்கரிப்பார் என்ற விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு இருந்தால் போதும். இப்போ இருக்கிற பிரச்சனையோ போராட்டத்தையோ வேதனையோ சூழ்நிலையை கண்டு பயந்து திகைத்து வேதனைப்படுவது எந்த விதத்தில் லாபம் கிடையாது. அதனால் நாம் நிச்சயமாகவே இந்த பூக்களை விட விசேஷமானவர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் உங்கள் மேல் பலிக்கும் என்பதை நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். இது வெயில் வரும்போது சுருங்கி வதங்கி வாடி போகிறதை பார்க்க முடிகிறது. பனித்துளியோ இல்லை மழை துளியோ பெய்யும்போது மிகவும் அழகாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட சோதனையும் பிரச்சனையும் வரும்போது நாம் வதங்கி போவோம். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும், அந்த நிறைவேறுவதற்குள் என்னை கொண்டு போவார் என்ற நம்பிக்கையோடு கூட நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பல மடங்காய் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். God bless you.